என் அன்பு ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும், என் அன்பு சகோதரருக்கும் என் அன்பு வணக்கங்கள். சார், நம்ம நிறைய விஷயங்களை கேள்விப்படுறோம் சார். அப்படி மிக முக்கியமாக கேள்விப்படுறது என்னன்னா, இந்த சனி பயிற்சினா என்ன அப்படின்றது. அதில் இன்னொரு அடுத்த அப்கிரேடட் லெவலில் ஒன்று சொல்கிறாங்க, சனி வக்கர பயிற்சி அப்படின்னு. எங்களை மாதிரியான ஆட்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. இந்த சனி பயிற்சினா என்ன, சனி வக்கர பயிற்சினா என்ன? இது ரெண்டுமே வேற வேற. இது இரண்டுமே ஒன்றுன்னு சொல்ல முடியாது. சரி சார். சனி பயிற்சி அப்படின்னா ஒரு கிரகத்துல இருந்து மற்றொரு கிரகத்துக்கு போகிறது, ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு போகிறது, முன்னோக்கி செல்வது. அதுதான் நம்ம கிரக பெயர்ச்சி அப்படின்னு சொல்றோம். இப்போ மீன ராசியில சனீஸ்வரர் இருக்கார். மேஷ ராசிக்கு போகும்போது அது சனி பெயர்ச்சி. ஆனால் வக்கர பெயர்ச்சி அப்படின்னா, வக்கரம்னால என்ன அர்த்தம்? பின்னோக்கி போவதுன்னு அர்த்தம். பின்னோக்கி போவதுன்னா கும்பத்தை நோக்கி போறாரா அப்படின்னா, ஜென்ரலாக ஒரு வக்கர பெயர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது எந்த கிரகமும் வக்கரமாகி கும்பம் வரைக்கும் போவார். நம்ம குரு பெயர்ச்சியில் கூட அதிச்சாரமாக அவர் சிம்மம் வரைக்கும் போறாரு அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனால் அதனுடைய நிழல் பின்னோக்கி கும்பம் வரைக்கும் வரும் அப்படிங்கிறது தான் உண்மை. சனீஸ்வரர் இருக்கிறது கும்பத்தில், அந்த நிழல் பட்டாலும் அவர் அங்கே வருவாரா அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த வக்கரன் ஏற்படும் காலத்தில் 135 நாட்கள் வருது. இந்த வக்கரன் இருக்கு. 27/7/2026 விடியற் காலையில் 1:14 சனீஸ்வரர் வக்கரம் ஆகிறார். 11/12/2026 காலையில் 5 வக்கர கதி நிவர்த்தி. கும்பராசிக்கு இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி சார் இருக்கு? நேரத்துக்கு சாப்பிட்டு நேரத்துக்கு தூங்கிட்டு நம்ம வேலை என்னவோ நாம் அதை பார்க்கணும். தேவையில்லாமல் அடுத்தவனை போய் சீன்றது, அடுத்தவனுக்கு புத்தி சொல்கிறது, அடுத்தவனுக்கு ஐடியா கொடுக்கறது, இதெல்லாம் சாத்தியப்படாத நேரம். கவனமாக இருக்க வேண்டிய காலம். ஆரோக்கியத்தில் கூட, பயணத்தில் கூட. ஏன்னா உங்களுக்கு 1 சனி செவ்வாய் பார்வை, 2 சனி வக்கரம், 3வது குரு பார்வை இல்லை. ஆகவே புதியதாக தொழில் ஆரம்பிக்கிறது வேண்டாம். சார், நான் இடம் மாறுதல் வருமா அப்படின்னா, வந்ததுன்னா இதே கம்பெனியில் மாறிங்க. நீங்களா எதுவும் புதுசாக ட்ரை பண்ணிட்டு போகாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் மேலதிகாரிகள் கிட்ட ஒரு குட் மார்னிங், ஒரு குட் நைட்டோடு நிறுத்திங்க. நோ மோர் ஆர்கியூமெண்ட்ஸ். எனக்கு எல்லாம் தெரியும் சார், அவரை திருப்தி பண்ணணும், அவரை சந்தோஷப்படணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று ஏடா கூடமாக போய் பேசி அவர்கிட்ட போய் மாட்டிக்காதீங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணக்கூடாது. கரெக்டாக சொன்னீங்க. புரியுதுங்களா? லெமன் வித் ஸ்பூன், அதை வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அதை விட்டுட்டு வேற எந்த வேலையும் பண்ணக்கூடாது. சார், ஆஃபீஸஸ் கிட்டலாம் அப்படி ஓகே. ஆனால் வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா சார், ஏதாவது ஒரு பிரச்சனை, எக்ஸாம்பிள் ஒரு ஃபேன் ஓடலன்னா கூட அவங்களே ரிப்பேர் பண்ணணும்னு இறங்குறாங்க. இது அவங்களுடைய வாழ்க்கையில எப்படி பாதிக்கும்? பிரச்சனையை நிச்சயமாக கொடுக்கும். நீங்கள் சொன்னது. ஏன்னா இந்த விநாசகாலே விபரீத புத்தின்னு சொல்லுவாங்க. அது என்னங்க, ஒரு ஒயர் தானேங்க, இந்த ஒயர் கூட எனக்கு மாற்ற தெரியாது, என்னங்க இதுக்கு ஒரு ஜோசியம், இதுக்கு ஒரு ப்ரோக்ராம்னு கொடுத்துன்னு உட்காந்துக்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. அது கூட இப்போ நீங்கள் ஒயரிங்கே பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு சின்ன ஒயர் மாற்றுறதுங்கிறது அந்த டெஸ்டர் சரியாக இருக்காது. ஏதோ ஒரு காரணம். எல்லாமே அந்த நவ கிரகங்கள் உள்ளதான் மனிதனுடைய வாழ்க்கையே அமையுது. அந்த நவகிரக கட்டங்கள் சரியாக இருந்தது அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆகவே அந்த கரண்ட்டுங்கிறது செவ்வாய். இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது சனியினுடைய வக்கர காலம். ஆகவே அதுக்குன்னு உண்டான ஆட்களை கூட்டிகிட்டு அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணி அதுக்கான பாதுகாப்போடு நீங்கள் செய்கிறது தான் உத்தமம். வீட்டில் குழந்தைங்களோட படிப்பு எப்படி சார்? ஃபஸ்ட் கிளாஸாக படிப்பாங்க, பிள்ளைங்கள்லாம் நல்லா படிப்பாங்க. உங்களுடைய வக்கரனுடைய பலன் குழந்தைகளை பாதிக்காது. அது நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்றே அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள். அவங்களுக்கு தேவையான பண வசதிகளோ போக்குவரத்து வசதிகளோ, அவங்கள ஸ்கூலில் போய் கூட்டு போய் விடுறது, காலேஜில் கூட்டு போய் விடுறது, கொஞ்சம் நீங்கள் காலையில் எழுந்து உங்களுடைய சோம்பேறித்தனம், உங்களுடைய டயர்ட்னஸ்ஸு, உங்களுக்கு அதை கொஞ்சம் நீங்கள் விட்டுட்டு உங்களுக்கு கொஞ்சம் நல்ல எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி நினச்சிங்களேன். அது ஒரு எக்ஸசைஸ் சார், பிள்ளைங்களை கூப்பிட்டு போய் விட்டுட்டு வராது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த டைவர்ஷன் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, ஏதாவது பரிகாரங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறாங்க.
சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரருக்கு எல்தீபம் போட்டு வரணும். அது நிச்சயமாக போட விட மாட்டான். உங்கள் கிரகத்துக்கு அதை போடவே விட மாட்டான். ஏன்னா உங்கள் ராசியை தான் அவன் பார்க்குறான். 1008 தடைகளும் தடங்கல்களும் வந்தே தீரும். அன்றைக்கின்னு பார்த்து எவனோ ஒருத்தன் நம்ம வீட்டுக்கு வந்து நிற்பான். சார் ரொம்ப நாளாக பார்த்து உங்களை பார்க்கறதுக்கு வந்துருக்கேன் சார்னு. ஒன்று அவனையும் கூட்டுக்கிட்டு கோயிலுக்கு போங்க, இல்லையா அவனை உட்கார வச்சுட்டு நீங்கள் போய் கொஞ்சம் இருப்பா, நான் விளக்கு போட்டுட்டு வரேன்பான்னு போடுங்க. அதுவும் இல்லையா வீட்லேயே விளக்கு போடுங்க. இந்த 3த்தில் எதனா ஒன்று போட்டிங்கன்னா மழை போல வர்ற பிரச்சனைகள் பனி போல மாறும். ரொம்ப அழகாக எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இப்போ கிரகங்களுக்கும் இந்த சனி வக்ரன் அப்படின்றது பாதிப்பை ஏற்படுத்துங்களா? கண்டிப்பாக உண்டு. இப்போ குரு வந்து வக்கரமாகி அவர் வந்து சுபராக இருந்தால் கூட சில நேரங்களில் வக்கரம் ஏற்படும் போது அவர் அசுப பலன்களை கொடுக்கக்கூடியவர். இங்கே இவர் வந்து அசுபராக இருந்து வக்கரம் ஏற்படும் போது தன்னுடைய வீட்டை தானே பார்க்க போகிறார், தன்னுடைய கும்ப ராசியை தானே பார்க்க போகிறார். ஆகவே இந்த 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, ஜென்ம சனி இவர்களுக்கெல்லாம் ஒரு ஔஷதமாக ஒரு 5 மாதம் ஒரு ரிலீஃப் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில பேருக்கு ஷஃப்லிங்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏற்ற இறக்கம், மாற்றங்கள், இடமாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், வருமான மாற்றங்கள், இது எல்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும். இந்த 5 மாதத்தில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். அது பணப்பிரச்சனையாக இருக்கலாம், மனப்பிரச்சனையாக இருக்கலாம், தங்கம் வெள்ளியினுடைய விலை ஏற்ற இறக்கங்கள், ஷேர் மார்க்கெட் ஓரளவுக்கு அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கலாம், போர் பதட்டம் இருக்கலாம். இருந்தாலும் இந்த வக்கரம் வந்து மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்காது. ஏன்னா குரு வந்து பார்வை இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் இருக்கும். அதுக்கு பிறகு அவர் அதிச்சாரமாக போகும்போது குரு பார்வை இருக்காது. 2031 வரைக்கும் இருக்குன்றத சொல்லியிருக்கீங்க. அதுக்கப்புறமா இந்த பிரச்சனைகள்லாம் சரியாகி மறுபடியும் ஸ்மூத்தான ஒரு வாழ்க்கையை மக்கள் வாழ முடியுமா? 2031 வரைக்கும் இந்த பலன்கள் வந்து இருக்குமே. அதுக்கு பிறகு நமக்கு இது பழகி போயிடுமா, இல்லை அதுக்கு பிறகு நமக்கு சுபமான நல்ல பலன் கிடைக்குமான்னு கேட்டிங்க. அது உண்மையிலே ஒரு நல்ல இதுதான். ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்குமே சார், ஒரு நல்லது நம்ம நேர்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லணும் இல்லையா அப்படின்னு சொல்கிறது. இந்த சான்றிதழ் நான் ஏற்கனவே சொன்ன படி பார்த்தீங்கன்னா இந்த பூலோகத்தினுடைய உருவ அமைப்பு மாறி இருக்கு. இருந்தாலும் இந்த 2031 பிறகு நல்ல சந்தோஷமான சுமூகமான வாழ்க்கை நிச்சயமாக வந்து சேரும். அடுத்து 60 வருஷங்கள் பொறுத்து தான் உங்களுக்கு மீண்டும் சில மாற்றங்கள் இந்த பூமியில் ஏற்படும். ஆனால் ஜோதிட ரீதியான விளக்கங்கள் இதை சொல்லும்போது சனி தசை நடப்பவர்கள், செவ்வாய் தசை நடப்பவர்கள், அதே மாதிரி செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்ற ராசிகள், சனீஸ்வரர் ஆதிக்கம் பெற்ற ராசிகள், 7.5 சனி நடப்பவர்கள், அஷ்டம சனி நடப்பவர்கள், அர்த்தாஷ்டம சனி நடப்பவர்கள், இந்த ராசிக்காரர்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்குன்னு உடனே பயந்தா பிரயோஜனம் இல்லை, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது எதில் பாதிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பயணத்தில் வந்து பிரச்சனையை கொடுக்கும். நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும், தெளிவில்லாமல் நம்ம வந்து தூக்கத்தை விட்டுட்டு நிறைய டிவி பார்க்குறது, செல்லு பார்க்குறது, அதே மாதிரி நிறைய நேரம் உழைக்கிறது, ரொம்ப நேரம் இரவு முழுவதும் கண்ணை ஸ்ட்ரெயின் பண்ணுறது அப்படிங்கிறது உடல் ரீதியான சில பிரச்சனைகளையும் மனோ ரீதியான சில பிரச்சனைகளையும் அந்த சனி வக்கர காலத்தில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகளும் வயிறு நரம்பு கர்ப்பத்தடைகள் பிரச்சனையும் இது இருக்கத்தான் செய்யும். மொத்தத்தில் கவனமாக இருந்து சூரிய நமஸ்காரம் பண்ணி அம்மனை வழிபட்டு குலதெய்வ வழிபாடும் தர்ப்பணங்களும் ஒழுங்காக கொடுத்துட்டு வந்தால் மழை போல வர்ற பிரச்சனைகள் பனி போல மாறும். டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் சனி வக்கரன் இருக்கிறத நான் உங்களுக்கு சொன்னேன். ஆனால் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ராகு கேதுன்னு சொல்லக்கூடிய 2 கிரகங்கள் மாறுறாங்க. அது மாறும்போது வக்கரகதியில் இருக்கும்போது இந்த மாற்றங்கள் இன்னும் சில பிரச்சனைகளை தரத்தான் செய்யும். அதுவும் சனீஸ்வரர் வீடான மகரத்துக்கு ராகுவும், சந்திரன் வீடான கடகத்துக்கு கேதுவும் போகிறாங்க. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் குருவனுடைய பார்வையும் சனீஸ்வரருக்கு இல்லாமல் அதிச்சாரமாக சிம்ம ராசிக்கு போக போகிறார்.
இப்படிப்பட்ட காலகட்டங்களில் அரசியல் மாற்றங்கள், அரசியல் தலைவர்கள் பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும். பேரும் புகழும் கொண்டவர்கள் அத்தனை பேரும் மிக மிக ஜாக்கிரதையாக சாப்பாட்டு விஷயத்தில் இருக்கணும். நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும். இதை எல்லாத்தை விட பெண்கள் இடமாற்றத்திற்காக வெளிநாடோ வெளி மாநிலமோ நான் போகிறேங்கிறத கொஞ்சம் தவிர்த்துட்டு நம்ம இங்கேயே இருக்கிறது, கொஞ்சமாக சம்பளம் வாங்கினாலும் பிரச்சனை இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோட மன நிம்மதியோடு நம்ம இங்கே இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு உண்மை. தேங்க்யூ வெரி மச் சார். நிறைய விஷயங்கள் பேசணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி. வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.